அந்த பவர் மாடலுக்கு லோடு மற்ற பவர் மாடலுக்கு லோடுக்கே வந்து ஐசோலேட் பண்ணிவிடும். நான் சொல்கிற சினாரியோ என்னென்னா ஒஸ்ட் சினாரியோ, எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது, இல்லை அந்த செக்ஷன்லேயே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற சினாரியோவில் இன்வெர்ட்டர்லேருந்து எதுவுமே வந்து உங்களுக்கு டிசி ஏசியை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அடுத்தது வந்து அவுட்புட்டுக்கு போகல அப்படின்ற சினாரியோவில் இங்கே இருக்கிற யூபிஎஸ் 1ல் இருக்கிற 25% லோடு யூபிஎஸ் 2க்கு மூவ் ஆகும். இது வந்து ஒரு யூபிஎஸ்சில் இருக்கிற இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா. செகண்டு, 2 செக்ஷனில் இருக்கிற இன்வெர்ட்டருமே வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற லோடு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 2 இன்வெர்ட்டர் செக்ஷனுமே ஃபெயில் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட யூபிஎஸ் வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் மோட் போயிடும். சரிங்களா, உங்கள் யூபிஎஸ் வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடுக்கு வந்து போயிடும். ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடுக்கு போயிட்டு அங்கேயும் லோடு வந்து ஷேர் ஆகும், ஷேர் பண்ணிக்கும். இதில் ஒரு 25%, இதில் ஒரு 25% அப்படின்றத லோடு ஷேரிங் அங்கே நடக்கும். ஒரு இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூபிஎஸில் இருக்கிற அந்த லோடு ரெண்டாவது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற யூபிஎஸ்க்கு வந்துடும். 2 செக்ஷனில் இருக்க 2 யூபிஎஸ்லையுமே வந்து இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ்